வணக்கம். ஹேண்ட்ஸம் ஹீரோ, ஸ்டைலிஷ் பைக் மற்றும் க்ரூவி கிட்டார் மியூசிக். இது கேட்ட உடனே உங்களுக்கு அலைப்பாய்தே மாதவன் ஞாபகம் வந்தாருன்னா நீங்கள் 90s கிட்டாக தான் இருக்கணும். ஏஆர் ரஹ்மான் அண்ட் மணிரத்னம் ரெண்டு பேரும் இணைந்து மாதவனுக்கு ஒரு டெரிஃபிக் ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க இந்த என்றென்றும் புன்னகை பாடல் மூலமா. இதே போல ஒரு சூப்பர் ஓப்பனிங் காட்சி 20 வருடங்களுக்கு முன்னாடி பாலு மகேந்திரா மற்றும் இளையராஜா கூட்டணியிலும் அமைந்தது. மூடு பனி படத்துல வந்து இந்த பாட்டு. ரெண்டு பாட்டுக்கும் காட்சி அமைப்பிலையும் பாடலோடைய மூட்லையும் நிறைய சிமிலாரிட்டி இருந்தாலும் இசையில நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. 20 வருட கேப்ல இசையின் பரிணாம வளர்ச்சியை நாம இந்த ரெண்டு பாடலையும் கம்பேர் பண்ணி பார்க்கறது மூலமா புரிஞ்சுக்க முடியும். அதைத்தான் இன்னைக்கு நாம பண்ண போறோம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. இசையுடன் கலந்து இன்பந்தினை வலைகளில் நீந்த தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு பாடல்கள். ஒன்னு ராஜா சார் இசையில வந்த பாட்டு, இன்னொன்னு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில வந்த பாட்டு. இந்த ரெண்டு பாட்டுமே ரொம்ப ஒரு ஹாப்பி மூட்ல அமைந்த பாடல். ஹீரோ அல்லது ஹீரோயினுக்கு ஓப்பனிங் என்ட்ரி சாங்காக அமைந்த பாடல். டைட்டில் டைம்ல வர பாட்டு. வெஸ்டர்ன் மியூசிக் ஸ்டைல்ல போடப்பட்ட பாடல்கள். நான் ரெண்டு பாட்டையும் கம்பேர் பண்ணுறேன்னு ஒன்று ராஜா ரசிகர்களும் ரஹ்மான் ரசிகர்களும் சண்டைக்கு வராதிங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது இசையின் வடிவங்கள் எப்படி மாறி இருக்கு இந்த 20 வருட இடைவெளியில் அப்படின்னு பார்க்கறதுக்கு மாத்திரம்தான். தமிழ் சினிமாவில் ஒரு புதிய பாதை வகுத்த இயக்குனர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டால் அதில் டெஃபினட்டாக பாலு மகேந்திரா மற்றும் மணிரத்னம் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சிறப்பு இடம் உண்டுன்னு சொல்லணும். பாலு மகேந்திராவுடைய கேமரா ஒர்க் தாண்டி அவருடைய படங்களுமே பல புதிய கோணங்களில் நமக்கு கதைகளை புரிஞ்சுக்கும் ஒரு திறமையை சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதே போல மணிரத்னம் அவர்கள் படங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு சின்ன கதையா இருந்தா கூட அதை எப்படி காட்சியின் மூலமா அந்த நடிகர்களுடைய உணர்வுகளை பேசுவதன் மூலமா எப்படி ரொம்ப பிரம்மாண்டமா காட்ட முடியும் அப்படிங்கிறது அவரும் பல படங்கள் மூலமா நமக்கு உணர்த்தியிருக்காரு. 1980ஆம் வருடம் வந்த படம் மூடு பனி. பாலு மகேந்திரா அவர்கள் இயக்கத்தில் ராஜா சார் மியூசிக்ல வந்த படம் இது. இந்த படம் ஆங்கிலத்தில் வந்த சைக்கோ அப்படிங்கிற ஒரு படத்தோடைய கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரான தமிழ் சினிமா தான். ஹீரோயின் ஷோபா ஒரு நவநாகரிக யுவதி பிளஸ் அவங்க காதலன் பானுச்சந்தர், இவங்க ரெண்டு பேரும் பைக் ஓட்டிட்டு பார்க்கில் நின்றுட்டு பேசுறது, இந்த மாதிரி பாடல் காட்சிகளோட இந்த படத்தை ஓப்பன் பண்ணியிருப்பாரு பாலு மகேந்திரா அவர்கள். இந்த நாயகி அப்புறம் இந்த சைக்கோ கில்லரால் கடத்தப்படுகிறாள் அப்படிங்கிற போது படம் பூராவே நமக்கு சீட்டு நுனியில் டென்ஷனான ஒரு கதைங்கிறதுனால ஓப்பனிங் மாத்திரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணி நமக்கு அந்த என்ன வரப்போகுதுங்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு அதிர்ச்சி கொடுக்கறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஹாப்பி சாங் இது. அதே படம் 2000 ரிலீஸ் ஆச்சு. மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்த படம். மாதவனுக்கு ஒரு அறிமுக படம். ஷாலினி இதில் கதாநாயகி நடிச்சிருந்தாங்க. இந்த ஓப்பனிங் சாங்கும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ரொம்ப ஹாப்பியாக மாதவன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு, மனைவியை பார்க்கறதுக்கு அப்படியே ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு பைக் ஓடிட்டு வர மாதிரி காட்சி. ஏன்னா இந்த பாடலுடைய முடிவில் அந்த மனைவிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அது தெரியாமல் அவள் எங்கேன்னு தேடிட்டு அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் டென்ஷனாக மாறப்போகுது. ஸோ அந்த வரப்போகும் டென்ஷனை நமக்கு அறிமுகப்படுத்தாமல் டைட்டிலில் ரொம்ப ஹாப்பியாக இந்த பாடலை வச்சுருப்பாரு மணிரத்னம். இப்போ மியூசிக் ஸ்ட்ரக்சருக்கு போவோம். இந்த பருவ காலங்களின் கனவு இந்த பாட்டு ஓப்பனிங்கே ஜானகி அம்மாவோட ஒரு ஸ்டைலிஷ் ஹம்மிங்கில் ஆரம்பிக்குது. பட் பின்னாடி பீட் பார்த்தீங்கன்னா தக் 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 தக்குன்னு இந்த கிளப்லலாம் வருமே அந்த மாதிரியான ஒரு பீட்டு கொடுத்துருப்பாரு ராஜா சார். அதுக்கப்புறம் மலேசியா வாசுதேவன் சார் ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு ஸ்கேட் சிங்கிங் பண்ணியிருப்பாரு. பல்லவி ஆரம்பிக்கும் நாம எதிர்பார்க்கிற இடத்துல ரொம்ப சர்ப்ரைசிங்கா திருப்பி ஜானகி அம்மா வந்து ஹை பிச்சில் ஒரு ஸ்கேட் சிங்கிங் ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த பாட்டுல பல்லவி தொடங்குது. பருவ காலங்களின் கனவு அவங்க ஆரம்பிக்கும் போது அந்த கேப்ல வர அந்த பேஸ் கிட்டாரை கேளுங்க. அந்த பல்லவி வரிகளை ஹைலைட் பண்ற மாதிரி அந்த பேஸ் கிட்டார் அந்த இடத்துல கொடுத்துருப்பாரு ராஜா சார். இதே போலவே ரஹ்மானும் அந்த ஆரம்ப பாட்டுல என்றென்றும் உடனே ஒரு ஜங் ஜங் அப்படின்னு அந்த கிட்டார் ஸ்ட்ரம் கொடுத்தது வந்து அந்த என்றென்றும் புன்னகைன்னு அந்த வார்த்தையை ஹைலைட் பண்ற மாதிரி அமைச்சிருக்கோம். பருவ காலங்களின் கனவு பார்த்தீங்கன்னா அதுல வந்து ட்ரம்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாரு ராஜா சார். ட்ரம் பீட் அண்ட் அந்த டாப் ஹேட் ரெண்டும் கலந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுதான் பாடலுக்கு வந்து பீட் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. என்றென்றும் புன்னகையில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் இருந்தாலும் பாடலுக்கு ஸ்கெலிட்டனா அமைஞ்சிருக்கிறது இந்த பேஸ் கிட்டார் ரிஃப் தான். ரஹ்மான் ஃபுல்லாகவே சிந்த் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் ராஜா சார் 80ஸ்ல அவ்வளோ சிந்த் கிடையாது, ஆனால் அதுலேயும் உண்டு. அதுவும் அந்த
டைம் பீரியடில் இந்த டிஸ்கோ ஃபங்க் ஸ்டைலில் கொஞ்சம் வாவா எஃபெக்டோட சில இடத்துல நம்ம இந்த இசையை கேட்க முடியும். இந்த ரெண்டு பாட்டிலையும் யூஸ் பண்ணியிருக்க ஒரு காமன் விஷயம் என்னென்னா கோரஸ். ஆனால் அந்த யூசேஜில் ரொம்ப வேற்றுமை உண்டு. என்னென்னா ராஜா சார் யூஸ் பண்ண கோரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லாலா அதுவும் ஃபீமேல் வாய்ஸஸ் தான் ப்ரிடாமினென்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாரு. வேறஸ் ரஹ்மானுடைய கோரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி லாவும் கிடையாது அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் கிடையாது, மேல் வாய்ஸ் தான். அதை பல லேயரில் வச்சு மெயின் மெலடியவே வந்து கோரஸால் பாட வச்சுருப்பார். ஏன்னா 80s நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் நிறைய இருப்பாங்க, லான்னு டான்ஸ் ஆடுறது. ஸோ அதனால் அந்த லா கோரஸ் வந்து அப்போது ரொம்பவே யூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. பை த டைம் அலைபாய்தை வரும்போது இந்த பேக்ரவுண்ட் டான்சர்ஸ்லாம் நீங்கள் சினிமாவில் பாருங்கள் நிறைய குறைஞ்சி போயிட்டாங்க, ரொம்ப கிடையாது. அதனால் கோரஸுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் கோரஸ் வந்து ஃப்ரண்ட் ஸ்டேஜே ஆக்குபை பண்ணியிருக்கு இந்த பாடல். மூடுபனி பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லவி 2 சரணம், படத்தில் அஃப்கோர்ஸ் ஒரு சரணம் தான் காட்டியிருப்பாங்க. பட் ரெக்கார்டில் ஆடியோ பார்த்தீங்கன்னா அதில் 2 சரணம் இருக்குது. யூஷுவல் ஸ்ட்ரக்சர் தான். அந்த பாட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கான மியூசிக் ஃபங்க் ஸ்டைலெல்லாம் போட்டிருந்தாலும் இந்த நம்மளோட பேசிக் சாங் ஸ்ட்ரக்சரை மாற்றல ராஜா சார். அதே போல் ஒரு பல்லவி 2 சரணம் அப்படி தான் கொடுத்துருந்தாரு. இதை பற்றி நான் வேறு ஒரு வீடியோவில் கூட பேசியிருந்தேன், எப்படி வந்து ரஹ்மான் வந்து இந்த சாங் ஸ்ட்ரக்சரை நிறைய மாற்றிட்டாருன்னு. இந்த ஒரு பல்லவி 2 சரணம் அப்படிங்கிறது நிறைய பாடல்கள் அவர் உடைச்செறிஞ்சிட்டாரு, அதை ஃபாலோ பண்ணியிருக்கல. இந்த என்றென்றும் புன்னகை பாட்டிலையும் அப்படி தான். அந்த மாதிரி இதுதான் பல்லவி இதுதான் சரணம்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்காது, பாடல் ஒரே ஃப்ளோவில் இருக்கும். இன்னும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இந்த 2 பாட்டிலையும் பார்க்கணும்னா வாய்ஸஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். இப்போது ராஜா சார் போட்ட பாட்டில் பார்த்தீங்கன்னா வாய்ஸஸ்க்கு ரொம்ப ப்ராமினன்ஸ் உண்டு. ஜானகியம்மாவும் மலேசியா வாசுதேவனும் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க, 2 பேருமே ரொம்ப ஸ்டைலிஷாக பாடியிருப்பாங்க. அதுவும் ஜானகியம்மா அந்த ஹஸ்கி டோனில் அங்கங்கே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அந்த ஸ்கேட் சிங் அவங்களோடது. என்றென்றும் புன்னகை பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குரலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒன்றும் மியூசிக் ஸ்ட்ரக்சர் இருக்காது. சில இடங்களில் கோரஸ் தான் ஹெவியாக இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் லீட் வாய்ஸ்ன்னு கேட்டாலும் அது ரொம்ப அதுக்கு ஒரு எலிவேஷன் கொடுத்து அவர் மியூசிக்கும் போடலை, அந்த மாதிரி ஒரு வாய்ஸையும் அவர் சூஸ் பண்ணலை. இப்போது ஜானகியம்மாவுக்கு இந்த பாட்டில் வந்து அந்த ஸ்கேட் சிங்கிங் பண்ணியிருக்காங்களே, தகிதிகிதான் திதாங்கிதான், அதான் பாட்டோடைய ஹைலைட்டே. வேறஸ் என்றென்றும் புன்னகை பாட்டில் அந்த மாதிரி வாவ் மூமெண்ட் எதுவுமே இல்லை சிங்கர்ஸுக்கு. அவங்க மாட்டு பாடிட்டு இருக்காங்க, பாடலோடைய அந்த மியூசிக் தான், அதாவது பேக்ரவுண்டில் இருக்கிற மியூசிக் தான் வந்து ஒரு ஹீரோன்னு சொல்லணும். அந்த பாடலுக்கு குரல்கள் இல்லை. பிக்சரைசேஷன் பார்த்தீங்கன்னா பாலு மகேந்திராவோட ஒரு ஹால்மார்க் சொல்லலாம். அவர் தான் இந்த மாண்டாஜ் காட்சிகள் வச்சு பாட்டு கொடுக்கறதே ஆரம்பித்து வைத்தார். அந்த மாதிரி இந்த பாட்டில் வந்து ஃபுல்லாகவே மாண்டாஜ் காட்சி தான், லிப்சிங்க் இருக்காது. பாட்டில் வந்து ஹீரோவோ ஹீரோயினோ அந்த பாடல் வரிகளை லிப்சிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க மாட்டுக்கு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அவங்க மாட்டுக்கு ஒரு நாள் பைக்கில் போகிறது, நடுவில் ஒரு 2 காட்சிகள் அவங்க பார்க்கில் நின்று பேசுறது, இந்த மாதிரி வரும். பட் பெரும்பாலும் வந்து பைக்கில் போகிறது தான். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு, ஷோபா அப்படியே முகத்தில் இருக்கிற முடியை அப்படி நகர்த்திக்கிட்டு, அவர் வந்து இப்படி திரும்பி பின்னாடி இருக்கவங்க கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அது நமக்கு பார்க்கறதுக்கு. மணிரத்னமும் இதே மாதிரி தான் அந்த பாட்டு எடுத்திருந்தாரு. மாதவனுக்கு நல்ல டைட் க்ளோஸ்அப் இருக்கும், அவர் மாட்டுக்கு இங்கே அங்கேயும் பார்த்துக்கிட்டு லேசாக ஒரு சிரிப்போட, ஏன்னா அவர் ஹாப்பியாக இருக்கார், வீட்டுக்கு போகிறாரு, ஒய்ஃப் கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் அந்த ஒரு மனநிலையை சித்தரிக்கிற மாதிரி அவர் ஸ்மைலோடையே ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. ஸோ மோஸ்ட்லி டைட் க்ளோஸ்அப் காட்சிகள் இருக்கும், அப்பப்போ அவர் பைக் ஓட்டுறதையும் காட்டுவாங்க, ரோட் சீன்ஸ் கொஞ்சம் இருக்கும். பட் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நீங்கள் பாலு மகேந்திராவோட சினிமாட்டோகிராஃபி பாருங்கள், எங்கேயுமே அதிர்வுகளே இருக்காது. ஆக்சுவலி 1980 இந்த ஸ்டெடி கேம் டெக்னாலஜிலாம் அப்போ கிடையாது. பட் எப்படி அவ்வளோ ஸ்டெடியாக அந்த சீன் வச்சாருன்னு பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்கேயுமே ஷேக் இல்லாமல், பேக் ப்ரொஜெக்ஷன் கிடையாது, நிஜமாகவே ரோட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க, பெங்களூரில் எடுத்த பாடல் அது. பட் எங்கேயுமே ஒரு ஷேக்கே இருக்காது அந்த கேமராவில். பட் இந்த பாட்டு என்றென்றும் புன்னகையில் அங்கங்கே நல்லாவே ஷேக்கு இருக்கும். அதாவது ரோடில் இருக்கிற பம்ப்ஸ் அப்படி நேச்சுரலாக காட்டுறாங்களாம், அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. நாட் பிகாஸ் அவங்களுக்கு எடுக்க தெரியாதுன்னு இல்லை, அதை ஒரு ஸ்டைலாக அடாப்ட் பண்ணி அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ இசையில் வேற்றுமை, காட்சி அமைப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயத்தில் இந்த 2 பாடலுக்கு இருக்கிற ஒத்துமை என்னென்னா, ஒரு கேரக்டரை ரொம்ப ஸ்டைலிஷாக காட்டணும், ரொம்ப ஹாப்பியாக காட்டணும்னா ரொம்ப ஆப்வியஸ் சாய்ஸ் இந்த மாதிரி ஒரு பைக்கில் உட்காந்து வச்சு அவங்கள ஃப்ரீயாக ரைடு போக விடுறது. அந்த முகத்தில் காற்று அடிக்க அவங்க அப்படி சந்தோஷமாக ஓட்டிட்டு பார்க்கும்போது நமக்கும் அந்த மூடு நமக்கும் தொத்திக்கும். அதை தான் இந்த 2 பாட்டிலையுமே நம்ம பார்க்க முடியும்.
அது மாத்திரம் இல்லாமல் இவங்க ரொம்ப மாடர்ன் யூத் அப்படின்னு காட்டணும்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் மியூசிக் போட்டுட்டு அந்தந்த காலகட்டத்தில் ட்ரெண்டிங்கான இருந்த விஷயத்தை அந்த பாட்டில் கொடுக்கறதும் இந்த வகையை சேரும். அந்த மாதிரி பார்த்தா இப்போ ராஜா சார் பாட்டில் வந்து இந்த ஸ்கேட் சிங்கிங் சொன்னேன் இல்லையா, அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த விஷயம். அண்ட் அந்த ஃபங்க் மியூசிக், இந்த டிஸ்கோ ஃபங்க் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி மியூசிக் அவர் போட்டிருப்பாரு. ஏன்னா அந்த டைம் பீரியடில் அந்த 70s 80s இது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் ரேமானுடைய காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இடத்துல ஒரு ரேப் சிங்கிங் வச்சுருப்பார். ஏன்னா 90s தான் இந்த ரேப் சிங்கிங் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தது. அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், ரேமான் தான், அந்த பேட்டா ரேப் மூலமாக. அதுக்கப்புறம் நிறைய பாட்டில் இந்த ரேப் சிங்கிங் வந்தது. இதில் வந்து அந்த மாடர்ன் யூத்துன்னு காட்டுறதுக்காக அந்த ரேப்பை வந்து இங்கிலீஷில் மாத்திரம் வச்சு ரொம்ப ஸ்டைலிஷாக அந்த இடத்துல அவர் கொடுத்துருந்தார். இந்த 2 பாட்லேயும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் விஷயம், அந்த காலகட்டத்துடைய ட்ரெண்டிங் விஷயம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த ட்ரெண்டிங் விஷயம் யூஸ் பண்ணும்போது அந்த டைமில் அது ட்ரெண்டிங்காக இருக்கும். ஆனால் கொஞ்சம் வருடங்கள் கழித்து அது வந்து பழைய ஸ்டைல் அப்படின்னு தோணிடும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடையில் ஃபேஷனுடைய எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு ஃபேஷன் மாறிட்டே இருக்குது. அதே மாதிரி மியூசிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக்லேயே ஒரு ஃபேஷன் இருக்குது இல்லையா, இப்போ என்ன ட்ரெண்டிங் இருக்குங்கிறது அது வந்து ஒரு 20 வருடங்கள் 25 வருடங்கள் அதுக்கப்புறம் அது மாறிடும். அந்த மாதிரி தான் மியூசிக்கும் இவால்வ் ஆகிட்டு வருதுங்கிற போது இப்போது ராஜா சாரோடைய பாட்டை இப்போ கேட்டோம்னா நாம் அதில் வந்து இந்த டிஸ்கோ ஸ்டைல் வந்து பழைய பாட்டுங்கிற ஃபீலிங் கொடுக்குது. ரெட்ரோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரெட்ரோ ஃபீல் தான் அது கொடுக்குது கேட்கும் போதே. வேற அதே படத்தில் வந்து அந்த என் இனிய பொன்னிலவை பாட்டு கேளுங்க, இப்போவும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த காலத்துலேயே அது பெரிய ஹிட்டு. பட் இப்போ கேட்டாலும் அந்த பாட்டில் வந்து நம்ம கேட்டால் இது பழைய பாட்டு அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு கொடுக்காது. ஏன்னா அதில் யூஸ் பண்ணிட்டு இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே கிளாசிக் மியூசிக் எலிமெண்ட்ஸ். எப்பவுமே கிளாசிக் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து லாஞ்சவிட்டி ரொம்ப ஜாஸ்தி, ஒரு எவர் லாஸ்டிங் குவாலிட்டி அதுக்கு இருக்குது. அதே ட்ரெண்டிங் விஷயங்களை மியூசிக்கில் யூஸ் பண்ணும்போது அது வந்து அந்த ட்ரெண்டு போனோடனே அது ஒரு பழசு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடுது. இப்போ இந்த அலைபாயுதே பாடல் வந்து அதுவே 25 வருடங்கள் ஆகிவிட்டது. அதில் இருக்கிற ரேப்பெல்லாம் இப்போ ஜென்சி கேட்டாங்கன்னா இதெல்லாம் பழசு அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறது எனக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ட்ரெண்டிங் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ஒரு டேட்டடாக ஆகிறதுக்கு அதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். இந்த 2 பாட்டிலையும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் இனிமேல் ரிப்பீட் ஆக முடியாது. என்னன்னு கேட்குறீங்கன்னா, அதாங்க யாருமே ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டல, அப்படியே தலைமுடி இப்போ காற்றுல பறக்க தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி காமிச்சாதான் ஸ்டைலு அப்படிங்கிறது சினிமாவில் எழுதப்படாத ஒரு இலக்கணம்னு சொல்லணும். இப்போது அந்த மாதிரி ரோட்டில் ஓட்டிகிட்டு போனால் அங்கங்கே பிடிச்சி 1000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கோடைய அந்த டிராஃபிக் நிலைமையில் வந்து இது வந்து ரொம்ப ரிஸ்கியான விஷயம். இன்ஃபேக்ட் இனிமேல் இயக்குநர்கள் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. பொறுப்புணர்வோடு இருந்து இந்த மாதிரி இருந்தால் அது ஸ்டைல் அப்படின்னு காட்டாமல் ஹெல்மெட் போடுறது தான் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு புதிய ட்ரெண்டை அவங்க பாடங்கள் மூலமாக பாடல்கள் மூலமாக உருவாக்கணும். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட் ஆஃப் ஒரு நாள் பொதுமால சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா? Until then, stay safe, take care, keep watching Tamil Nostalgia. This is Priya signing off. Bye-bye.